ஈத்தன் கிட்ட நம்ம ஜெய் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கோன்னே ஈத்தன் வந்துட்டு நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லடி அப்படின்ற மாதிரியே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் ஆந்தோய் வந்துட்டு பில்லியும் யுவானும் வெளியில் நின்று சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் சண்டை போட போயிட்டாங்கன்னொடனே இவங்க 2 பேரும் ஐயோ என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. உடனே ஆந்தோய் சொல்கிறான், இல்லைடா திடீர்னு யுவான் வந்துட்டு சைனீஸில் ஏதோ ஒரு வேர்ட்ஸ் சொன்னான்டா, இன்னும் சொன்னேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்புச்சி அதாவது சாரி அப்படின்றது வேர்டு சொல்கிறாரு. உடனே இவன் வந்துட்டு டேய் உண்மையாலுமேடாவா அவன் தான் சொன்னானாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிறாங்க. இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு போல இருக்குது மீனிங். ஸோ இவங்க 2 பேரும் வந்து இங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கானுங்க. பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்க ஆஃபீஸில் காட்டுறாங்க. சம்பளம் கம்மியாக வந்திருக்கு போல இருக்குது, அதனால இங்கே மீட்டிங்கில் இருக்கிறாங்க. உடனே இவங்க வந்துட்டு இந்த வேலையை விட்டுடலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சரி நீங்கள் போங்க, இவ்வளோ நாங்கள் பின்னாடி இதை பற்றி பார்க்குறோன்னு சொல்லிட்டு கிளம்புங்கன்ட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்காங்க. வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லைன்னா இந்த வேலையில் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன ஆகுறதுன்றது அப்புறம் பார்க்கலாம்.